அவர் சொன்ன மாதிரியே உன்னிடத்தில் என்னை கொடுப்படம் நம்ம கார்த்திக் சாருக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஹிட்டான படத்தில் நம்ம விக்ரமன் சார் என்ன கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணார்? அதுக்கு நம்ம நந்தவன தேரு படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கார்த்தி எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹீரோயின் இன்னொருத்தங்களை லவ் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் விட்டுருவாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோக எண்டிங்காக முடியும். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லவ் பண்ண பொண்ணுக்காக ஒரு விஷயம் செஞ்சு பட் இருந்துமே ஹீரோக்கு அவருக்கு வேணுங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறப்போ அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான எண்டிங்காக இருந்தது. அது மக்களுக்கு பிடிக்கல. அதாவது தியாகம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த காலத்தில் இந்த மக்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஹீரோ தான் எண்டில் கிளைமேக்ஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் அப்படியே பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த படத்தில் விக்ரமன் சார் கிளைமேக்ஸை மாற்றிருப்பார். அதாவது கார்த்திக்கு சாதகமாக ஒரு கிளைமேக்ஸ் வந்து வச்சிருப்பாரு. ஹீரோ வந்து வின் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல மக்கள்லாம் என்ன மாதிரி யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த படத்தில் வந்து ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, கிளைமேக்ஸில் ஹீரோக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று நடந்திருக்கு, அதாவது தியாகம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இடத்துலயே இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மக்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நந்தவன தேரு படம் சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற படத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதை. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ படமாக எடுக்கிறப்ப அந்த படம் எப்படி ஹிட் ஆகும்? பட் நம்ம விக்ரமன் சார் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணார். அது என்ன? இந்த காலத்துக்கு என்ன தேவை அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நம்ம வைப்போம். அப்போ தான் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பழைய கதையை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கிளைமேக்ஸும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைமேக்ஸ் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு கிளைமேக்ஸ் வந்து மாற்றுறாரு. ஹீரோக்கு சாதகமாக ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வைக்கிறாரு. மக்களும் சாட்டிஸ்ஃபைட், ஹீரோவும் சாட்டிஸ்ஃபைட், படமும் பெரிய ஹிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லவ்வில் பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும், தியாகம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கக்கூடாது பெருசாக, அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயத்தை விக்ரமன் தெளிவாக புரிஞ்சு கிளைமேக்ஸை மாற்றினார். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இப்போது நம்ம உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு படத்துக்கு கதை அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமோ அதையும் தாண்டி கிளைமேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சரியாக இருக்கணும், முக்கியமாக ட்ரெண்டில் இருக்கணும், அதையும் தாண்டி மக்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 2 படம் மூலிமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அடுத்தடுத்து வர டேரக்டர் தெரிஞ்சுக்கலாம்.